தற்போது இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் கடரக வாகனங்கள் அதேபோன்று அதிசொகுசு வாகனங்களை போதைப்பொருள் பாவித்த நிலையில் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நாட்டில் புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நடமாடும் போக்குவரத்து போலீஸ் பிரிவினருடைய ஒரு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை இலகுவாக கண்டறிவதற்கு மொபைல் வெஹிக்கிள் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி முதல் இந்த விசேட வேலை திட்டம் நாடு தழுவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இதனுடைய ஆரம்ப முன்னோடி திட்ட நிகழ்வு 21ஆம் தேதி கடந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த முதல் நாளிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 59 பயணிகள் பேருந்து சாரதிகள் இந்த நடமாடும் ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலே 10 பேர் குற்றவாளிகளாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த சம்பவம் நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்க கூடும். இப்படி இருக்கும்போது அதுல 8 பேர் கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏனைய 2 பேரும் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியமை அந்த சிஸ்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு சாரதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 14 நாட்களுக்குள் ஏதும் போதைப் பொருள் எடுத்திருக்கிறீங்களா என்பதையும் இந்த புதிய சிஸ்டத்தின் மூலம் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நீண்ட நேரம் எல்லாம் இதுக்கு கிடையாது. குறுகிய நேரத்தில் செக் பண்ணி உடனடியாகவே உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேவேளை நீங்கள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படும். அதே மாதிரி நீதிமன்றத்தினால் உங்களுக்கு உரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுக்கு நாடளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பாக இந்த மொபைல் வெஹிக்கிள் சிஸ்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போது கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கூட யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாக பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. அந்த பரிசோதனையின் போது அவர் போதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் குறித்த சாரதி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அந்த வாகனத்தில் இருந்த பயணிகள் ஒரு மணித்தியாலங்கள் வரை பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். இதனால் தான் இலங்கையில் இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல தான் இலங்கையில அதிக அளவிலான வீதி விபத்துகள் எல்லாம் இடம்பெற்று வருகிறது. அதைவிட உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக பதிவாகி வருகிறது. எந்த திசையில திரும்பினாலும் ஆக்சிடென்ட். ஒரு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த ஆக்சிடென்டால குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு உயிரிழப்பு சம்பவம் என்றாலும் பதிவாகிறது. இந்த மாதிரி போதைப் பொருள் பாவிக்கிறது மற்றும் இந்த கவனக்குறைவால தான் இப்படி விபத்துக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் செய்யற பிழையால எவ்வளவு பேர் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதே போல எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாரதியோட கையில தான் இருக்குது அத்தனை பேரோட உயிரும். எனவே சாரதிகள் பயணம் ஆரம்பிப்பது முதல் முடியும் வரை கவனமாக இருக்க வேண்டும். உங்களை நம்பி பயணம் செய்கின்ற அத்தனை பேருடைய உயிரையும் பாதுகாக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கிறது. எனவே இனிமேலாவது அவதானமாக செயற்படுங்கள்.